வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு இயேசு கிறிஸ்து அநேகரை போஷித்ததற்கு பிறகு யூத மக்களோடு தொடர்ந்து அவர் பேசும் பொழுது 35ஆம் வசனத்தில் ஜீவ அப்பம் நானே என்று கூறுகிறார். புதிய ஏற்பாட்டு கால யூதர்கள் மேசியா வரும்பொழுது வானத்திலிருந்து மன்னாவை வரவழைப்பார் என நம்பினார்கள். அது மேசியா என்பதற்கு அடையாளம் என்று எண்ணினார்கள். அவர்களது மனம் இன்னும் 5000 பேரை போஷித்த அற்புதத்திலேயே இருக்கும் பொழுது இயேசு இங்கே ஜீவ அப்பம் நானே என்று கூறுகின்றார். ஜீவ அப்பம் என்றால் இயேசுவே ஆவிக்குரிய ஜீவனுக்கு ஊட்டமளிக்கும் ஆகாரம். நம் விசுவாச வாழ்க்கைக்கு அவரே ஆதாரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையின் புதிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ரியல் லைஃப் இஸ் நியூ ரிலேஷன்ஷிப் வித் காட். உண்மையான புதிய வாழ்க்கை என்றால் அது தேவனோடு ஏற்படும் புதிய உறவுதான். ஆண்டவரின் அன்பு, ஆண்டவரின் பரிசுத்தம், ஆண்டவரின் ஞானம் இவைகளோடு நமக்கு ஏற்படும் தொடர்புதான் புதிய வாழ்க்கை. இந்த உறவு இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே சாத்தியமாகும். அவர் இல்லாமல் யாரும் தேவனோடு உறவு கொள்ள முடியாது. இயேசு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனவே இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கைக்கு முக்கியமானவர், ஜீவ அப்பமானவர். என்னில் நிலைத்திருங்கள் என்று யோவான் 15இல் இயேசு கூறுவதும் இந்த காரியத்தை உறுதிப்படுத்துகின்றது. அப்பம் வாழ்க்கைக்கு ஆதாரமானது. அப்பம் இல்லாமல், அதாவது ஆகாரம் இல்லாமல் வாழ முடியாது, வாழ்க்கை இல்லை. அதுபோல நம் விசுவாச வாழ்வில் நிலைத்திருக்க இயேசு நமக்கு ஆகாரமாக, ஆதாரமாக இருக்கிறார். இயேசுவோடு தொடர்பு இல்லாமல் உண்மையான வாழ்க்கை இல்லை. எனவேதான் அவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரம் நானே. அன்பானவர்களே, இயேசுவோடு நாம் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையும் பலனுள்ளதாக, வளமுள்ளதாக இருக்கும். இயேசுவை தூரத்தில் வைத்துவிட்டு நாம் வாழும் வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. சாப்பிடாமலே இருந்தால் நம் சரீரம் எப்படி பலவீனமாகி விடுமோ அதுபோல இயேசுவை, அவருடைய பிரசன்னத்தை நாம் உள்வாங்காதிருந்தால் விசுவாச வாழ்க்கையில் பலவீனமாகி விடுவோம். பாவங்கள் எளிதாக நுழைந்துவிடும். இயேசுவுக்கு தூரமாகி விடுவோம். பலனோடு வாழ அப்பமாகிய இயேசு நமக்கு எப்போதும் தேவை என உணர வேண்டும். தனியாக அவரோடு நேரம் செலவழித்தல், அதாவது ஜெபம், வேத தியானம், வேத ஆராய்ச்சி இவைகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. OM ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்ற சிறந்த ஊழியத்தை ஆரம்பித்த ஜார்ஜ் வெர்வர் தான் பள்ளியில் ஒரு விடுதியில் தங்கி படிக்கும் நாட்களில் அங்கிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட் என்று எழுதி வைத்திருந்தாராம். வேதம் வாசிக்காமல் காலை உணவு இல்லை. தன்னுடைய வேத வாசிப்பை ஒழுங்குபடுத்த அவராக வைத்திருந்த நினைவூட்டல் அது. ஆம் அன்பானவர்களே, இயேசுவே நம் காலை உணவாக எப்போதும் நம் வாழ்வில் இருக்க வேண்டும். ஜீவ அப்பம் நானே. இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நாம் அனுபவிக்கின்ற பொழுது
அவரோடு நாம் ஒழுங்காக நேரம் செலவழிக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்கும். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.